உணவு மிச்சமாகிவிட்டால் சமையலறையில் அப்படியே வச்சிடாதீங்க. இதுவரை யாரும் சொல்லி இருக்க மாட்டாங்க. சூப்பர் டிப்ஸ். ஒரு வீட்டில் உணவு சுவையா இருக்கிறதா, குடும்பம் ஆரோக்கியமா இருக்கிறதா, பணவரவு நிலைமை சீராக இருக்கிறதா, இதெல்லாம் தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான இடம் இருக்குன்னா அது சமையலறை தான். பலருக்கு தெரியாமலேயே சமையலறையில நடக்கிற சின்ன சின்ன தவறுகள் தான் உடல் நலம் குன்றுவதற்கும் பணம் தங்கி நிற்காததற்கும் வீடு சோர்வாக மாறுவதற்கும் காரணமாகிறது. ஆனா அதே சமையலறையை சரியான முறையில் வைத்துக் கொண்டால் உணவிலேயே மருந்தும், வீட்டுக்குள்ளேயே நிம்மதியும், பண வரவிலேயே நிலைத்தன்மையும் தானாக வந்து சேரும். முதலில் முக்கியமான விஷயம், சமையலறையில் ஒருபோதும் சோறு, குழம்பு, காய்கறி துண்டுகள் இரவு முழுக்க வெளியில் கிடக்கவிடக்கூடாது. இரவு தூங்க போகும் முன் அடுப்பும் தட்டும் சமையல் மேடையும் முறையாக சுத்தம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். காரணம் என்னன்னா, இரவில் உருவாகும் ஈரப்பதம் தான் பூச்சிகள், கரப்பான், புள்ளப்பூச்சி மாதிரி கிருமிகள் வருவதற்கான முக்கிய காரணம். இது வெறும் சுத்தம் இல்லாத வீடுன்னு காட்டுறதோட இல்லாம வீட்டுக்குள்ள ஒரு மறைமுக நோய் அழைப்பு மணி மாதிரி செயல்படும். இன்னொரு முக்கிய டிப், சமையலறை சிங்க் கீழே கழிவுநீர் குழாய் அருகே ஒருபோதும் ஈரப்பதம் தேங்கி நிற்க விடக்கூடாது. வாரம் ஒரு முறை வெந்நீர், கல்லுப்பு, சிறிது மஞ்சள் தூள் கலந்து அந்த குழாயில் ஊற்றினால் உள்ளே ஒட்டி கிடக்கும் கிருமி படலம் கரைந்து துர்நாற்றமும் போகும். இது வீட்டுக்குள்ள எதிர்பாராத சளி, தொண்டை வலி, அலர்ஜி வரதையும் குறைக்கும். பழைய சோறு, பழைய தோசை மாவு, புளிச்ச தண்ணீர் இதையெல்லாம் நேரடியா சிங்கில் ஊத்திடாதீங்க. இந்த புளிப்பு திரவங்கள் தான் குழாய்க்குள்ள கிருமிகள், பூச்சிகள் வளர முக்கிய காரணம். இதுக்கு பதிலா வாரம் 2 நாள் இந்த புளிப்புகளை மல்லிகை, ரோஜா, துளசி செடிகளுக்கு ஊற்றினா செடிகள் பூத்து குலுங்கும். வீட்டுக்குள்ள நேர்மறை சக்தியும் அதிகரிக்கும். சமையலறையில் ஒரு மூலையில் சிறிய ஒரு உப்பு கிண்ணம் வைத்து அதுல 2 கிராம்பு, ஒரு துண்டு கற்பூரம் போட்டு வைத்திருந்தா ஈரப்பதம் குறையும். ஈ, கரப்பான், புள்ளப்பூச்சி மாதிரியான பூச்சிகள் வரது குறையும். இது சுத்தமும் வாசனையும் சூழல் சீராக இருப்பதற்கான ஒரு பழைய வீட்டு சூத்திரம். வாரத்திற்கு ஒரு நாள் சமையலறை தரையில் சிறிதளவு கற்பூரம் கலந்த தண்ணீரால் துடைத்தால் அந்த இடத்துல இருக்கிற மனசோர்வு, எதிர்மறை உணர்வு குறையும். இதை செய்த வீடுகளில் சண்டை குறைவாயிருக்கும். சமையலறை எப்போதும் உணவு மட்டுமல்ல, அமைதியும் சமைக்கும் இடம் மாதிரி மாறும். மிக முக்கியமான இன்னொரு டிப், அடுப்பு எரியும் போது ஒருபோதும் வெறும் பாத்திரத்தை வைக்காதீங்க. அதே மாதிரி சமையல் முடிச்ச பிறகு அடுப்பை வெறுமனை விட்டுடாதீங்க. ஒரு துளசி இலை, ஒரு சிறிய பெட்சிலை அல்லது ஒரு சிட்டிகை அரிசி போட்டு வைத்துவிட்டு அடுப்பை அணைத்தா வீட்டுக்குள்ள உணவு நிறைய கிடைக்கும் என்ற மனநிலை உருவாகும். இது ஒரு பழைய கிராமிய வீட்டு சூத்திரம். சமையலறை வெறும் சாப்பாடு சமைக்கும் இடம் மட்டுமில்லை, இது வீட்டின் உடல் நலமும் மனநலமும் பண நிலையும் உருவாகும் மையம். இந்த சின்ன சின்ன வீட்டு குறிப்புகளை தினசரி பழக்கமாக்கினாலே வீடு சுத்தமாகும், பூச்சிகள் வராது, உடம்பு ஆரோக்கியமாகும், மனசு அமைதியாகும், பணம் தங்கி நிற்கும். எல்லாமே மெதுவாக தானாக மாற ஆரம்பிக்கும். உண்மையிலேயே ஒரு வீட்டின் ரகசிய அதிர்ஷ்ட சாவி சமையலறையில் தான் இருக்கிறது.